அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்தபோது அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவின் ஊழல்களை பட்டியலிட்டு தீவிர எதிர்ப்பை காட்டினார். எண்மண் எண் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் சென்று பாரதிய ஜனதாவின் கட்டமைப்பையும் பலப்படுத்தினார். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அவருக்கென தனி ஆதரவாளர்களும் உருவாகினர். மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்ட பின் பாரதிய ஜனதா தரப்பில் அவருக்கு புதிய பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. அவரது ஆதரவாளர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா படுதோல்வி அடைந்துள்ளதால் தனி கட்சி தொடங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அவரது ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். புதிய கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலை தனக்கு நடிகர் ரஜினியின் ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகிறார். அவர் வெளிநாடு செல்லும் முன் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார். இதை பிரதிபலிக்கும் வகையில் ரஜினி அண்ணாமலை ஆகியோர் கைகோர்த்திருப்பது போல சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் படங்களை பகிர்ந்து வருகின்றனர். வரும் 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்த நாள். 7ஆம் தேதி தனது ஆதரவாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. வரும் 15ஆம் தேதிக்குள் பொது கட்சியை தொடங்குவார். மக்கள் சேவை கட்சி உட்பட சில பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் இன்னும் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. அத்தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்புள்ளது என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர்.